தலைமை செயலகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தலைமை செயலகத்தில் கண்காணிப்பாளராக இருந்த சிலருக்கு உதவி செயலாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டியிருந்தது. அவர்கள் அந்த பதவி உயர்வை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் சிலர் உயர் அதிகாரிகளிடம் சென்று அந்த கண்காணிப்பாளர்கள் திறமையற்றவர்கள் என்று தவறான செய்தியை தந்தார்கள். அதனால் முறையாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அந்த கண்காணிப்பாளர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கீழே இருந்தவர்களுக்கு கிடைத்தது. அதனால் அந்த கண்காணிப்பாளர்களுக்கு மனம் வருந்தினார்கள். இந்த செய்தி அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கு தெரிய வந்தது. காமராஜர் உரிய அதிகாரிகளை அழைத்து விசாரித்தார். புறக்கணிக்கப்பட்ட கண்காணிப்பாளர்கள் திறமையற்றவர்கள் என்று அதிகாரிகள் கூறினார்கள். அப்போது காமராஜர் அந்த அதிகாரிகளிடம், அந்த கண்காணிப்பாளர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அரசில் பணிபுரிந்திருக்கிறார்கள். இளநிலை எழுத்திலிருந்து கண்காணிப்பாளர் பதவி வரை பதவி உயர்வும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் திறமையற்றவர்கள் என்று கூறி அவர்களுக்கு பதவி உயர்வு தர மறுப்பது நியாயமில்லை. அரசு ஊழியர்களுள் தவறான வழியில் பொருள் சேர்ப்பவர்கள், அரசு விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஆகியோர்களுக்கு தண்டனை வழங்குவதை நான் வரவேற்கிறேன். அதுவும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபணம் செய்யப்பட்ட பின்னரே அதற்கேற்ற தண்டனையை வழங்க வேண்டும். அதை விடுத்து திறமையற்றவர்கள் என்றோ வேறு நியாயமற்ற காரணம் காட்டி அவர்களின் பதவி உயர்வு பெறுவதை தடுப்பதை நான் விரும்பவில்லை. 20-25 வருடங்கள் அரசில் பணிபுரிந்தவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற வேண்டிய சமயத்தில் கிடைக்கும் பதவி உயர்வை பறிப்பது நியாயமான நேர்மையான செயலாகாது. அதனால் முறையாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை புறக்கணிக்கப்பட்ட அவர்களுக்கு உடனே அந்த பதவி உயர்வை கொடுத்து விடுங்கள். இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்று கடுமையாக கூறிவிட்டார். புறக்கணிக்கப்பட்ட கண்காணிப்பாளர்களுக்கு மீண்டும் பதவி உயர்வு கிடைத்தது. அவர்கள் காமராஜரை வாயார வாழ்த்தினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நல்ல மனம் படைத்தவர்கள், நேர்மை குணமுடையோர் அனைவருமே வாழ்த்தினார்கள்.